அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்னைக்கு நாம சைவத்தின் பொக்கிஷமா சொல்லப்படுற 12 திருமுறைகள் பற்றி பேச போறோம். இதெல்லாம் வெறும் பாடல் இல்லைங்க, இது ஆன்மாவை எழுப்புற தமிழ் வேதம். இது எப்படி ஆரம்பிச்சது, எப்ப எழுதினாங்க, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் இந்த திருமுறை நம்ம லைஃப்ல எப்படி ரிலேட் ஆகும், இதை தாங்க நாம 12 திருமுறை வாழ்க்கையை மாற்றும் மந்திர சாவி என்ற தலைப்புல இங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிவபெருமானை பற்றி தமிழ்ல பல ஸ்டோரிஸ் இருந்தாலும் அவரை பற்றி ரொம்ப ஆழமா சொல்ற பெரிய முயற்சி 12 திருமுறை. திருமுறைன்னு சொல்றது தெய்வ நெறி காற்ற பாடல் தொகுப்பு. இதுல 27 அடியவர்கள் பல நூற்றாண்டுகளா பாடின பாடல்களை நம்பியாண்டார் நம்பி சோழர் காலத்துல, அதாவது கிபி 11ஆம் நூற்றாண்டுல தொகுத்தார். அதுல இருந்த தேவாரம் தாங்க 12 திருமுறையோட முதுகெலும்பு. நம்பியாண்டார் நம்பியை பத்தி டீட்டெயிலா ஒரு வீடியோ வேணுமா, கமெண்ட்ல சொல்லுங்க. திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் மாதிரி நாயன்மார்கள் பாடின தேவாரம் கிபி 7ஆம் நூற்றாண்டுல ஆரம்பிச்சது. அதுதான் சைவ பக்தி இயக்கத்தின் ஆரம்பம். அதுல மாணிக்க வாசகர் திருவாசகமும் திருமூலர் திருமந்திரமும் அருளினார்கள் மற்றும் பல அடியார்கள் பாடல்கள் எழுதினாங்க. சேக்கிலாரின் பெரிய புராணத்தால் 12 திருமுறை முழுமை பெற்றது. அப்போ 12 திருமுறைனா என்ன, இத பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணுமா? அப்படியே ஒரு லைக்க போடுங்க. சரிங்க, 12 திருமுறைங்கிறது கிபி 7ஆம் நூற்றாண்டுல தொடங்கின தமிழ் சைவத்தின் ஆன்மீக வரலாறு தாங்க. உங்க மனசுல ஒரு கேள்வி இருக்கணுமே, 7ஆம் நூற்றாண்டு சொல்றீங்களே, கார்பன் டேட்டிங் மாதிரி சோதனைகள் இருந்ததா? இல்லீங்க, இந்த நூல்கள் ஓலைச்சுவடிகளில் தான் எழுதப்பட்டன. அந்த ஓலைச்சுவடிகள் பிற்காலத்தில் போட்டோ காப்பி மாதிரி வேற ஒரு ஓலையில் பிரதி எடுத்தாங்க. அதனால டேட்டிங் போட்டா அதை எழுதிய காலம் தான் வருமே தவிர பாடல் பிறந்த காலம் வராது. ஆனா நமக்கு வரலாற்று ஆதாரம் இருக்கு. கல்வெட்டுகள், சாஸ்திரங்கள், பிற இலக்கியங்கள் அவையெல்லாம் திருஞான சம்பந்தரும் அப்பரும் கிபி 7ஆம் நூற்றாண்டுல இருந்தது தெளிவாக சொல்றது. அதனால ஹிஸ்டாரியன்ஸ், ஸ்காலர்ஸ் எல்லாம் சொல்றாங்க 12 திருமுறையின் காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 12ஆம் நூற்றாண்டு வரைன்னு. இது வெறும் பாடல்கள் இல்லைங்க, ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு சக்தி இருக்கு. சம்பந்தர் ஒரு பெண் பிள்ளையை உயிர்ப்பித்தார். அப்பர் சுண்ணாம்பு சூளையிலிருந்து உயிரோடு வெளியே வந்தார். சுந்தரர் இறைவனோடு பேசி பொன் பெற்றார். மாணிக்க வாசகர் பேசாதவர்களை பேச வைத்தார். இந்த கதைகள் புராணம் மாதிரி இல்ல, சிவபெருமானோட உண்மை அனுபவம் மாதிரி. அந்த ஒவ்வொரு பாடலுக்கும் உயிரும் அருளும் இருக்கு. இந்த கதைகளை கேட்கணுமா? கமெண்ட்ல சொல்லுங்க, ஒரு வீடியோ போட்டுடலாம். அதனால்தான் 12 திருமுறைகளை தமிழ் வேதம்னு சொல்றாங்க. இது மனித வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களுக்கான ப்ரூஃப்னு சொல்லலாம். இப்ப நமக்கு தினமும் ஸ்ட்ரெஸ், கன்ஃபியூஷன், பயம் எல்லாம் இருக்குல்ல, தேவாரம் கேளுங்க, அது மனசை சாந்தமாக்கும். அந்த பாட்டு மனசுல வந்த பயத்தை கரைச்சிடும். திருவாசகம் நம் வாழ்க்கையின் உண்மையை சொல்லும். பிறவி, மாயை, பற்றுக்கள் இவை எல்லாமே தற்காலிகம். இத உணர்த்துறது திருவாசகத்துல இருக்கிற ஒவ்வொரு பாட்டும். திருமந்திரம் ஒரு கம்ப்ளீட் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். யோகா, சிந்தனை, உடல் ஆரோக்கியம், ஆன்மீகம் எல்லாமே இதுல இருக்கு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு சொல்லி மனிதநேயம் கற்றுத்தருது. பெரிய புராணம் வாழ்க்கையில தெய்வம் எங்கே இருக்கு என்பதை காட்டுற நூல். அதாவது பக்தி என்பது சன்னியாசிகளுக்கு மட்டும் இல்ல, சாமானிய குடும்பஸ்தனுக்கும் கிடைக்கக்கூடியது தாங்க. பன்னிரு திருமுறைகள் என்பது வெறும் கோயில்ல ஓதுற பாட்டு இல்ல, இது நம்ம தமிழ் இனத்தின் ஆன்மீக அடையாளம். இது ஒவ்வொரு மனிதனுக்கும் வழிகாட்டுற வெளிச்சம். இந்த பாடல்களை முழு மனதோடு
முழு நம்பிக்கையோடு படியுங்க, பாடுங்க, கேளுங்க. நான் உணர்ந்திருக்கிறேன், நீங்களும் உணர்வீங்க. அது சிவத்தின் மேல் இருக்கும் நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் மேல் இருக்கிற சக்தி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம்.